வணக்கம் மக்களே. என் பேரு புகழ். நீங்க பார்க்குற பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 4:15 ஆகுது. காலையில விடிகாலையில. சரி, ஓகே. நம்ம அப்படியே கிளம்பி திருவிழாங்காடு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. கிளம்பலாம், வாங்க போலாம். ஒரு பிளாக்கா எடுத்துட்டு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 5:10 ஆகுது. நம்ம கிளம்புறோம் இங்கேருந்து. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். போகலாம். அந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில்னு நான் சொல்லுவேன் திருவிழாங்காடு கோயிலை. ஏன்னா எப்போவுமே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வேறு எந்த கோயிலுமே வராது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரசித்தி மிக்க தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வாங்க, நான் நம்ம சேனலோட லிட்டில் பிரின்சஸ், அப்புறம் நம்ம கேமராமேன் ராஜேஷும் கூட வராரு. வாங்க போயிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். வாங்க கைஸ். இப்போ நம்ம கிளம்பலாம். நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். எப்படி போனோம் திருவள்ளூரில் இருந்தோம் நான் வழி சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்ம 3 பேர் தான் கிளம்புறோம். கேமராமேன் இஸ் ரெடி. நம்ம சேனலோட கேமராமேன் இஸ் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இன்ட்ரோ நான் சொல்லலாம். எந்த விதமான திருவள்ளூரில் நடக்கிற ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், மேரேஜ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருக்கட்டும், நான் கீழே நம்பர் தரேன். நம்பரை கேமராமேன் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. அந்த நம்பர் இப்போ கால் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்கள், பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. ஒரு ஐஃபை கார்டு பண்ணியோ. ஓகே, நம்ம கிளம்பலாம். ஓகே மக்களே, நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஆயில் மில்லேருந்து திருவிழாங்காடுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் வருது. நீங்கள் கரெக்டாக சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஆயில் மில்லேருந்து நான் சொல்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஆவடி ரோடு கிட்ட காமிக்கிறேன். அதில் திரும்பாமல், ரைட் திரும்பாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவள்ளூர் வீரராகர் கோயில் திரும்புகிற சைடு வரும். அதுலேயும் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு டேர்ன் ஒன்று வரும், லெஃப்ட் டேர்னு. அந்த லெஃப்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா அதுதான் திருத்தணியாக இருக்கட்டும், அரக்கோணமாக இருக்கட்டும், இல்லை ஊத்துக்கோட்டையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆந்திரா போகிறோன்னா அந்த சைடு. இந்த கோயிலையும் நான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அந்த சிலை அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதுதான் நம்ம திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னீங்கன்னா கரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஒன்று வரும் ரைட் சைடில். அப்படி போனால் நீங்கள் ஊத்துக்கோட்டை போகலாம். நம்ம இப்போ திருவிழாங்காடு போகிறனால ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரைட்டில் டோல் ரோடு மேலே ஏறும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மார்னிங் போங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு 5 o'clock 5:30 கிளம்பி போங்க. உங்களுக்கான அந்த ஃபீல் கண்டிப்பாக நான் கிடைக்கும் அந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லுவேன். சைலண்ட்டாக அந்த நேச்சுரலும் அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சொல்லுவேன். இன்னும் பைக்கில் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போனோம். நம்ம அந்தளவுக்கு க்ரூஸ் பண்ணலை. கரெக்டாக டோல் இருக்குது. காரில் வரவங்களா சரி, இல்லை வேறு ஏதாவது வேனில் நீங்கள் போகிறீங்கன்னா கோயிலுக்கு ஃபேமிலியோடனா டோல் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. டோல் கண்டிப்பாக பே பண்ணணும். டோல் கிராஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த டோல் கிராஸ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு ஒரு 6 o'clock கிட்ட வந்தது. அந்த வியூவே வேற மாதிரி இருந்தது அந்த ஏரியாவில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது கடவுள் கொடுத்ததான்னு தெரியல, அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். சிவபெருமான் எங்களை அப்படியே கூப்பிட்ட மாதிரி இருந்தது. வாங்க என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கரெக்டாக அப்படியே வந்துட்டோம் நாங்கள். நான் நடுவில் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா தேர் இருக்கும், உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும் ரைட் சைடில். அப்படியே திரும்பினீங்கன்னா கோயில் போகிற ரோடு வரும். அங்கே போர்டு இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம கோயிலுக்கு போகிற போர்டை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே திரும்பணும் அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அழகான கோபுரம் தெரியும், கோயிலோட கோபுரம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் ஸ்ட்ரீட்டில் வச்சேன். அந்த ஃப்ரேமே எப்படி இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த காலையில் நாங்கள் கரெக்டாக 6 o'clock போனோம். அப்போ தான் எல்லாம் எழுந்துக்கிற மாதிரி இருந்தாங்க அங்கே.
அவங்கவங்க டெய்லி ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். அப்படியே நம்ம அவங்கலாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கேமரா எடுத்துட்டு போனா, இப்படி குளத்துக்கு போகாம நம்ம வந்து கோயிலுக்குள்ள போ முடியும். போயிட்டு கால கழுவிட்டு வந்து தான் போணும் அப்படின்றது ஐதீகம்னு சொல்லுவாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பைக்க வந்து ரைட்ல எடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் 2 நிமிஷம் அங்க நின்னு பாருங்க. அந்த சிலை பழைய காலத்து சிலை செய்ற வீடு ஒண்ணு இருக்கும். எனக்கு அந்த இடத்துல அது ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். அத பார்த்துட்டு அப்படியே வந்து லெஃப்ட் திரும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா, ஒரு அழகான குளம் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம சாமிய வந்து எப்படி சொல்றது? அந்த கோயில் எவ்வளோ அழகா இருக்கோ, அதுக்கேத்த மாரி அந்த குளமும் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மரம், செடி, கொடி ஒரு லுக்கே வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவேன். நம்ம கால்லாம் கழுவியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே வந்து கோயிலுக்குள்ள வரலாம். கோயிலுக்குள்ள போலாம். வெளியிலேயே வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்க்கறதே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ அழகா இருக்கும். அப்பதான் வந்து பெருக்கி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம லிட்டில் பிரின்சஸ் நான் தான் ஃபர்ஸ்ட்டு போவேன் உள்ள அப்படின்ட்டு. அந்த அம்மா அழகா வந்து உள்ள போனாங்க. விநாயகர் வந்து நம்மளுக்கு ஒரு வைப் தருவாரு அப்படின்னு சொல்லுவேன். அழகா இருக்கும் அந்த விநாயகர். ரொம்ப பெருசா, கம்பீரமா வந்து ஃப்ரண்ட்ல இருக்க மாரி இருக்கும். அப்படியே மூவ் பண்ணிட்டே உள்ள போனோம் அப்படின்னோம்னா, அந்த கோபுரம். இப்போ வந்து அந்த கோபுரம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்றதுன்னா, அவ்ளோ அழகா இருக்கு அந்த கோபுரம். இப்பதான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதனால அந்த பெயிண்டிங்கா இருக்கட்டும், அந்த ஸ்கல்ப்சரா இருக்கட்டும், அந்த ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த அவ்ளோ அழகா வந்து ஒரு ஒரு சிற்பத்தையும் வந்து அதில் செதுக்கியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். யாருக்கு பண்ணாங்களோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ போறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல குடுக்குது அந்த கோபுரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே வந்து இங்க பார்த்தீங்கன்னா, மாட்டுத் தொழுவம் இருக்கு. நான் வந்து காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப்ல. அதுக்கு மேல என்னால காட்ட முடியல. ஆனா அந்த க்ளோஸ் அப்ல காட்டுறதுக்கு அங்க நீங்க போறதுக்கான அந்த மகிமையா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் பவரா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க கெட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம நந்தி பகவானுக்கு வருவோம். அவ்ளோ அழகா இருந்தாரு அன்னைக்குன்னு சொல்லுவேன். அவரு அவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்படியே அந்த கொடிமரம் வியூல அந்த கோயில காட்டுறேன் நானு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா போய் நேர்ல பாருங்க. இந்த கோயில் பத்தின சிறப்பு அப்படியே நான் சொல்றேன். ஓல்டன் டேஸ்ல இந்த ஏரியா வந்து ஃபுல்லாவே வந்து காடா இருந்திருக்கு. அப்போ ஒரு ஆலமரம் கீழ வந்து சுயம்பு லிங்கமா தோன்றது தான் இங்க இருக்க சிவபெருமான். இந்த சிவபெருமானோட பேர் வந்து பாருன்னா, வடரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வடனா வந்து ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரண்யேஸ்வரர்னா காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரண்யேஸ்வரர்ன்றாங்கல்ல, அந்த ஸ்வரர்ன்றதுக்கு வந்து சிவபெருமான் அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஐயருங்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாட்டிய பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு டான்ஸரா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து விசிட் பண்ண வேண்டிய டெம்பிள்ன்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா நடராஜ பெருமான் வந்து மெயினான ஒரு காடா அப்படின்ற மாரி இங்க வந்து வொர்க்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆனா இந்த கோயில் போனீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த வைப் வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்த் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய நல்ல விஷயம் இந்த கோயில் போனதால நடந்திருக்கு. அதனால நான் உங்களுக்கும் அத சொல்றேன். அது இல்லாம நான் சொன்ன மரம் வந்து இந்த மரம் தான். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நீங்க. நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. அது அவ்வளோ அழகா இருக்கு அந்த மரம். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஃபீலே வந்து தனியா இருக்கும். எப்படி சொல்றது? உள்ள இருக்க சாமிய என்னால காமிக்க முடியலன்னு நெனைக்காதீங்க. இதுதான் மெயினா இந்த இடத்துல தான் வந்து சாமி உயிர்த்தெழுந்தாரு, சுயம்புலிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் நான் அந்த இடத்த காமிச்சேன். இத நீங்க கும்பிட்டாங்கனாலே போதும். ஆனா கண்டிப்பா வந்து உள்ள இருக்க அந்த சாமிய வந்து போய் பாருங்க. சிவபெருமான் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மரம் தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும் கண்டிப்பா. அந்த சவுண்ட் வேற லெவல்ல இருக்கும். கேளுங்க 2 நிமிஷம்.
காலைல அந்த கிளி கத்துறது சவுண்ட் இருக்கே, அந்த 6:00 போனீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நான் சொல்லுவேன். உள்ளே வந்து நிறைய டைப் ஆஃப் விநாயகர்ஸ் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் சிவலிங்கம் இருக்கும். ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் இருக்க மாதிரியும் இருக்கும். அந்த லிங்கத்தை நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லிங்கத்தையும் வந்து மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா, நம்ம லிட்டில் பிரின்சஸ் இப்போ கும்பிட்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து கும்பிட்டுட்டு வாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, காரைக்கால் அம்மையார் வந்து நம்ம பாடல் பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கோயிலை சொல்லுவாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த விளக்கு வந்து நாங்கள் அங்கே கேட்ட ஐயர்கிட்ட கேட்டது வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே வந்து அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து போயிட்டு பாங்க. அந்த காலத்து டெம்பிள் போன ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து மாட்டுக்கெலாம் வந்து சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அங்கேருந்து ஒரு அக்கா கிட்டேருந்து நம்ம காசுக்கு இது வாங்கி மாடு கொடுத்தோம். அதை அந்த அம்மாவும் ஹாப்பியாக வந்து கொடுத்தாங்க. இதோட வீடியோ சைனிங் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கோயிலான அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், செஸ்.